இடங்களில் கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும், டாஸ்மாக் அதிகாரிகளை விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்த தடை விதிக்க கோரியும் டாஸ்மாக் நிறுவன நிர்வாக இயக்குநர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் பெஞ்ச் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிடுகையில், 2026 தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதில் உள்நோக்கம் இருக்கிறது என்றனர். முக்கிய அரசு பொறுப்பில் உள்ளவர்கள் மீது பழியை சுமத்த வேண்டும், தமிழக அரசின் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக டாஸ்மாக் வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். அமலாக்கத்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கும் போதே டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது என பாஜக மாநில தலைவர் பேட்டி அளித்துள்ளார். அதற்கு என்ன அர்த்தம் எனவும் தமிழக அரசின் வழக்கறிஞர் PS ராமன் கேட்டார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி மற்றும் தமிழக அரசு சார்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆகியோர் வாதிட்டனர். தற்போதுதான் ஞானம் வந்தது போல அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவது ஏன் என டாஸ்மாக் தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டனர். இன்றைக்கு டாஸ்மாக் குறிவைக்கப்படுகிறது, நாளை ஒவ்வொரு துறையும் குறிவைக்கப்படும். இப்படியே போனால் அரசு துறைகள் எப்படி இயங்கும் என டாஸ்மாக் வழக்கறிஞர்கள் கேட்டபோது, குறுக்கிட்ட நீதிபதிகள் அனைத்து துறைகளிலும் ஊழலை ஒழிப்பதுதானே அரசின் நோக்கம் என கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறையின் நடவடிக்கையால் நேரடியாக டாஸ்மாகின் நற்பெயருக்கும் மறைமுகமாக அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளது எனவும் PS ராமன் வாதிட்டார். அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு தனது வாதத்தை தொடங்கினார். லஞ்சம் வாங்கியதாக டாஸ்மாக் அதிகாரிகள் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மதுபான கடைகளில் அதிகபட்ச சில்லறை விலையை விட MRP கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்கப்பட்டுள்ளன. டாஸ்மாக் ஊழியர் நியமனம், டிரான்ஸ்பார்மரில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக போலீசில் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த FIRகளை எல்லாம் தமிழக போலீசாரும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரும் தான் பதிவு செய்துள்ளனர். சிலர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்தது. அந்த வழக்குகளின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை சோதனைகளை நடத்தியது என அமலாக்கத்துறை வழக்கறிஞர் SV ராஜு வாதிட்டார். உடனே நீதிபதிகள் குறுக்கிட்டு, தமிழகம் முழுவதும் பல போலீஸ் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள போது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியது ஏன் என நீதிபதிகள் கேட்டனர். அதற்கு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் SV ராஜு கூறுகையில், புகார்களின் தன்மையை பார்க்கும்போது அது தொடர்பான ஆதாரங்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கிடைக்கக்கூடும் என எங்களுக்கு தோன்றியது என்றார். டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் லஞ்சம் வாங்கினால் அதன் சங்கிலி தொடரை கண்டுபிடிக்க வேண்டாமா? இதற்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதற்காக தான் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டது. ஒரு சட்டவிரோத செயல்பாட்டின் மூலம் கிடைத்த பணம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றாலோ அல்லது அது தொடர்பான ஆவணங்கள் இருக்கிறது என்றாலோ அந்த இடத்தில் ரெய்டு நடத்த அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது. கருப்பு பண தடுப்பு சட்டத்தின் 17வது பிரிவு அதைதான் கூறுகிறது. டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சமாக வாங்கிய பணம் தலைமை அலுவலகத்தில் இருக்கலாம், ஆதாரங்கள் அங்கு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அங்கு சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் எதுவும் சிக்கவில்லை என்பதற்காக நடத்தப்பட்ட சோதனையையே சந்தேகத்திற்குள்ளாக்குவது தவறு. ஆனாலும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனையின் மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் நடந்திருக்கக்கூடும் என்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்தின் மீது சந்தேகம் என வந்துவிட்டால் அமலாக்கத்துறை அங்கு சோதனை நடத்தும். அதை யாரும் தடுக்க முடியாது. இந்த விஷயத்தில் தலையிடவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதை கேள்வி கேட்கும் அதிகாரமோ கோர்ட்டுக்கு இல்லை என அமலாக்கத்துறை வழக்கறிஞர் PS ராஜு காரசாரமாக வாதிட்டார். டெண்டர், மதுபான கொள்முதல் என அனைத்திலும் முறைகேடு நடந்துள்ளதையும், கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்கப்பட்டதையும் மதுக்கடை மேற்பார்வையாளர்களே ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த முறைகேட்டை மறைக்க உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆவணங்களும் தலைமை அலுவலகத்தில்தான் பாதுகாத்து வைக்கப்படும் என்பதால் அங்கு சோதனை நடத்தப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் கூட தலைமை அலுவலகத்தில்தான் உள்ளது என அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் PS ராஜு வாதிட்டார். டாஸ்மாக் தரப்பு வாதம் நிறைவடைந்து விட்டது. அமலாக்கத்துறையின் வாதம் இன்னும் நிறைவடையவில்லை. அதனால் வழக்கு விசாரணையை நாளைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.